ரீசன்ட் டைம்ஸில் ஒய்ஃப் ஸ்வாப்பிங், ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் இதெல்லாம் நிஜமாலே இருக்கா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு வெக்கேஷனுக்கு நீங்கள் போவீங்கல்ல, ஊருக்கு போகிற மாதிரி போய் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறமா தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங். அதுக்குன்னே ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரியல் கப்புள் அவங்க ஊர் அறிய தாலி கட்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரியல் கப்புள்லே வந்துட்டு ஒய்ஃப் ஸ்வாப் பண்ணிக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன, ஒரு பணம் அதிகமாகுது, ஒரு பவர் அதிகமாகுது, என்னால் எதையும் விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்த மாதிரி இப்போ இது ஒரு புது ட்ரெண்டு. நம்ம வந்துட்டு என்ன இது, ஒரே ஒய்ஃபோட எப்படி வாழ்ந்துட்டு இருப்போம், ஒரே ஹஸ்பண்டோட எப்படி இருந்துட்டு இருப்பேன். இதை நான் வந்து ஆண்களை மட்டும் சொல்லலை, சில பெண்களும் அதை பண்ணுறாங்க. பெண்களும் வந்து என்னென்னா, என்னோட லைஃபே போரிங்காக இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு செக்ஷுவல் லைஃப்பில், ஒரு கப்புள் லைஃப்பில் அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு லவ், பொசசிவ்னஸ், இல்லை அவங்க மேலே கேரிங் அண்ட் ஒரு ஃபேமிலி லைஃப் தேவை. அதை யாரும் பார்க்கறது இல்லை. இதுதான் காஃபி எல்லா இடத்துலையும் ஒன்று தாங்க இருக்குது. ஆனால் நம்ம காஃபியை பார்க்கறது இல்லை, அந்த காஃபி இருக்கிற அந்த கண்டெய்னரை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது செக்ஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். என்ன ஒரு த்ரில்லிங் இருக்குது, த்ரில்லுக்காக பண்ணுறாங்க. அண்ட் ஃபேண்டசி, இன்னும் இது ஒருத்தர் கூடயே பண்ணிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது, ஒரு ஃபேண்டசி, ஒரு கிக்கு வேணும் அப்படின்னு. ஒரு கிக்கும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. சுஜிதா, ரீசன்ட் டைம்ஸில் நான் கேள்விப்பட்டது, நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, ஒய்ஃப் ஸ்வாப்பிங், ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நிஜமாலே இருக்கா? எஸ், இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கிற விஷயமும் கூட. அண்ட் சில கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நிறையா கோயம்புத்தூர்லேருந்து, மதுரையிலேருந்து, வெளியில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் சிட்டிஸ்லேருந்து கூட வந்துட்டு சென்னைக்கு வராங்க, இல்லை இங்கேருந்து வந்து பெங்களூர் போகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு கப்புளாக வராங்க. வந்து அவங்க ஜஸ்ட் நார்மலாக இப்போ எப்படி ஒரு வெக்கேஷனுக்கு நீங்கள் போவீங்கல்ல, ஊருக்கு போகிற மாதிரி போய் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறமா தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங். அதுக்குன்னே ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆப் மூலமாக முன்னாடியே அவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க. பேசிட்டு தே ஆர், இதில் வந்து ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரியல் கப்புள் அவங்க. உண்மையிலே அந்த ஊர் அறிய தாலி கட்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரியல் கப்புள்லே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அங்கே போய் அவங்க ஒய்ஃப் ஸ்வாப் பண்ணிக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. வாட் யூ டோல்ட் இஸ் ரைட், ஸ்விங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிக்குவாங்க. ஆனால் இது வெளியில் யாருக்குமே தெரியாது. பக்கத்து ரூமில் தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ரீசெண்டாக நியூஸ்லலாம் கூட வந்தது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று சம்திங் ராங்காக நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இவங்க அங்கே அந்த ரூமுக்கு போகிறது, அவங்க இந்த ரூமுக்கு வர்றது, சம்திங் மிட் நைட்லலாம் இருக்கே அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் போலீஸ் அங்கே போய் பார்த்தா இந்த கும்பலை வந்து அப்படியே பிடிச்சிருக்காங்க. இது வந்து ஐ திங்க் ஒரு 2 monthsக்கு முன்னாடிலாம் நியூஸில் அது ஒரு சென்சிட்டிவ் நியூஸாக கூட வந்துட்டு இருந்தது. இப்படி பண்ணுறது லைக் அந்த எக்ஸாக்டாக எதுக்காக இது பண்ணுறாங்க? லைக் இப்போ கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டுமே, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங், வாட் மேக் தேம்ஸ் டு டூ திஸ்? இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்காக இருக்கலாம். ஸோ இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து இது முடியணும் அப்படின்னு சொல்லும்போது லைக் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம வந்து மனுஷங்களோட மென்டாலிட்டி வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவங்க என்ன, ஒரு பணம் அதிகமாகுது, ஒரு பவர் அதிகமாகுது, என்னால் எதையும் விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது, அண்ட் இப்போ தான் நம்ம நிறைய சொல்லிக்கிறோமே, நம்ம வந்து மாடர்ன் கல்ச்சரில் இருக்கோம், வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம். பப்புன்ற கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சு, நம்மளே வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான். எனக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பர்ஸ்ட் அவுட் பண்ணுறது, ஒரு ஃபேமிலி நேச்சர், அதை எப்படி ஒரு ஆர்கானிக்காக நம்ம வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை, டிப்ரெஷனை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்கு பதிலாக என்னென்னா, கண்ணா பின்னான்னு அந்த மூளையை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுறது. இப்படி பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு. அதை எங்கெங்கேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடைசியில் அந்த கப்புள் லைஃப்லேயும்
நம்ம கலாச்சாரம் வந்து எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருப்போம். அண்ட் நம்ம ஒரு ஓவர் பொசசிவ்னஸ்ல இருப்போம். என்னோட பொண்டாட்டி, என்னோட புருஷன் அப்படிங்கிற அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். அப்படி ஒரு கல்ச்சர்ல நம்ம இருந்துட்டு, அத என்னன்னா, இப்போ வெளியில போய் நம்ம சாப்பிடுற கல்ச்சர்ன்னு மாறுச்சு. வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்த மாதிரி, இப்போ இது ஒரு புது ட்ரெண்ட். இப்போ நம்ம வந்துட்டு என்ன இது ஒரே ஒய்ஃபோட எப்படி வாழ்ந்துட்டு இருப்ப, ஒரே ஹஸ்பண்டோட எப்படி இருந்துட்டு இருப்ப. இதை நான் வந்து ஆண்களை மட்டும் சொல்லலை, சில பெண்களும் அதை பண்ணுறாங்க. பெண்களும் வந்து என்னன்னா, என்னோட லைஃபே போரிங்காக இருக்குது, ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம், இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால பல காரணங்கள் இருக்கு. இதனால தான் அதனால தான் அப்படின்றது இல்லை. இன்னும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல. மிலிட்ரியில் இந்த ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இது வந்து ஒரு பேட்டர்னாவே அவங்க வச்சிருந்தாங்க. ஓகே. அண்ட் இப்போ நாம வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாமா? லைக் ஒரு காஃபி குடிக்கலாமா? குடிக்கலாங்க. ஓகே அண்ணா, ஒரு காஃபி கொண்டு வாங்களேன். காஃபி தான் எடுத்துக்கோங்க. ரொம்ப வெக்கப்படுறீங்க போல இருக்கு. ஓகே ஓகேவா? சொல்லுங்க. காஃபி பிரேக் போறோம். எனக்கு ஏன் இத்தனை காஃபி கப்ல பிரேக். எஸ். இப்போ அந்த ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா டிஃப்ரெண்ட் சைஸ் உள்ள, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உள்ள கப் இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பார்வை அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு, அழகா சூப்பராக இருக்கிற ஒரு கப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க. நான் உங்களை என்ன சொன்னேன்? நான் காஃபி பிரேக் போலாம். காஃபி பிரேக் போகலான்னு சொன்னேன். காஃபி தானே, எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், எல்லாமே காஃபி தானே. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க? காஃபியை பார்க்கல, யூ ஹவ் சர்ச்ட் ஃபார் தி அவுட்டர் அப்பியரன்ஸ். இதுதான் வந்து எல்லாரும் பண்ற ஒரு தப்பு. வெளியில நடக்கிற ஆடம்பர வாழ்க்கை, இல்லை அவங்க கிட்ட என்ன காசு இருக்கு, பணம் இருக்கு, அதே மாதிரி இவங்க எனக்கு, அதாவது ஒரு செக்ஷுவல் லைஃப்ல, ஒரு கப்பிள் லைஃப்ல அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு லவ், பொசசிவ்னஸ், இல்லை அவங்க மேல கேரிங் அண்ட் ஒரு ஃபேமிலி லைஃப் தேவை. அதை யாரும் பார்க்கறது இல்லை. இதுதான் காஃபி. காஃபி எல்லா இடத்துலயும் ஒண்ணுதாங்க இருக்கு. ஆனா நம்ம காஃபியை பார்க்கறது இல்ல, அந்த காஃபி இருக்கிற அந்த கண்டெய்னரை தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு, என்ன மாதிரி காஸ்ட்லியா இருக்கு, இதை வந்து நீங்க பார்த்து எது சூப்பரா கேட்சியா இருக்கோ அதை தான் நீங்க எடுத்தீங்க. அதுல வந்து ஒரு நெளிஞ்சு போன ஒரு சில்வர் ஒன்று இருந்துச்சு, அதை நீங்க சூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஒரு பேப்பர் கப் இருந்துச்சு, அதையும் நீங்க சூஸ் பண்ணல. எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க. காஃபியோட மெஷர்மெண்ட்டை நீங்க பார்க்கல, ஜஸ்ட் அப்பியரன்ஸை பார்த்தீங்க. காஃபி நல்லா இருக்குமா நீங்க இல்லையா பாத்தீங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இதை நீங்க வந்து குடிச்சிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? வச்சுட்டு இன்னொரு காஃபி எடுக்கலாம். காஃபிக்காக இல்லை, அவுட்டர் அப்பியரன்ஸ். அந்த கப்பு நல்லா இருக்கு, இப்படி ஹோல்டிங் இப்படி வச்சா நல்லா இருக்குமே. ஸோ திஸ் இஸ் வாட், இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். எப்படி அவங்க வந்து ஒரு ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ஒரு கப்பிள் இன்னொரு கப்பிளோட மட்டும் பண்றது இல்லை. இந்த கப்பிள் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் ஃபன்னுக்காக பண்றாங்க. அதாவது செக்ஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். என்ன ஒரு த்ரில்லிங் இருக்குது, த்ரில்லுக்காக பண்ணுறாங்க. அண்ட் ஃபேண்டசி, என்ன இது ஒருத்தர் கூடயே பண்ணிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது, ஒரு ஃபேண்டசி, ஒரு கிக்கு வேணும் அப்படின்னு. ஒரு கிக்கும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கப்புளாக இருந்துட்டு ஆஃப்டர் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்வாப்பிங்கில், ஸ்விங்கிங்கில் ஈடுபடுறவங்களுக்கு பெரிய மென்டல் ட்ராமா தான் வருது. ஒரு லேட்டர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், கில்ட், முக்கியமாக அந்த கில்ட் வந்துருச்சுனாலே எல்லா மென்டல் பிரச்சனைகளும் வந்துடுது. ஒரு காஃபி கப்பில் கொடுத்து என்ன கவுத்துட்டீங்க சுஜி. பட் யூ கேவ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வித் அ காஃபி கப். பட் தேங்க்ஸ் சுஜி, நீங்கள் ஒரு காஃபி கப்பில் ஒரு எக்ஸ்பிளனேஷனை அற்புதமாக கொடுத்தீங்க, நான் எதிர்பார்க்காதது. ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல இந்த கில்ட் மட்டும் வந்துருச்சுன்னா பிரச்சனைன்ட்டு. நான் அதில் பார்க்குறது என்னென்னா, ஸோ ஆஸ் அ கமிட்மெண்ட், ஆஸ் அ கப்புள், அவங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜெல்லசி, பொசசிவ்னஸ், சண்டை, அன்பு, கேர் எல்லாமே இருக்கும். வென் தே கெட் இன் டு ஸ்வாப்பிங் ஆர் ஸ்விங்கிங், இதுக்குள்ளே போனாங்கன்னா வாட் வில் பி தியர் மென்டல் ஸ்டேட்? அவங்க எமோஷ்னலாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் சரி எப்படி பாதிக்கப்படுவாங்க? ஆஸ் யூ சைட் கில்ட், அது கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக விளக்குங்க. அவங்க எந்த அளவுக்கு இது வந்து how it will affect their relationship? ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா? குத்தி பேசுறது, பின் பாயிண்ட் பண்ணுறது. அந்த அந்த சம்பவம் நல்லா தான் இருக்கும். அவங்க வெளியில் போய் ஸ்வாப்பிங் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வந்துட்டு என்னென்னா ட்ரிங்க்கும் எடுத்துக்கிறாங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஆல்கோஹால் கன்சம்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ தேர் என்ஜாயிங் லாட்னு தான் சொல்லலாம். அந்த ஒரு வாரமோ இல்லை அந்த பிளான் ட்ரிப் முடிகிற வரைக்கும்.
ஸோ அந்த ட்ரிப் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஓ! அவங்க கூட மட்டும் நல்லா இருக்க தெரிஞ்சா? ஸோ இது வந்து என்ன ஒரு ஆண் கேட்குறது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு என்ன கேட்பா அப்படின்னா, அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு எப்போ பார்த்தாலும் பேச தெரிஞ்சுச்சு. என்கிட்ட பேசுறீங்களா? அப்படின்னு சொல்றது. அவ வந்து உனக்கு இந்த டிஷ்ஷே பிடிக்காது. அவ ஊட்டி விட்ட உடனே நீ தானே சாப்பிட்ட. அப்ப இதையும் நீ உப்புமாவே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அத கிண்டி குடுக்குறது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த ஈகோ வந்து பாப்பப் ஆகும். அந்த ஈகோ கிளாஷஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் அடித்தளம். அது அப்படியே வந்துட்டு என்ன கம்பேரிட்டிவா மாறும். அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அண்ட் கில்ட் வந்துட்டு அங்க அப்படியே மேல பாலிஷ் பண்ண மாதிரி. அந்த கில்ட்டும் வந்துரும். ஐய்யய்யோ! நம்ம இப்படி பண்ணதுனால தான் அவ குத்தி குத்தி பேசுறாளோ! அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா ஒரு பெரிய டிப்ரஷனுக்குள்ள போயிருவாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ இதுக்கு இன்ஸ்டெட் நான் வந்து என்ன பண்ணணும்? டிவோர்ஸ் பண்ணிடலாம். இல்ல அந்த டிவோர்ஸ்ன்னு எடுக்கும்போது தான் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கன்னே தெரியும். பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரியும். சில கப்புள் வந்து என்னன்னா, சும்மா வெளி தோற்றத்துக்கு வந்து அவங்க கப்புலா இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு கல்ச்சராவே மாத்திக்குவாங்க. என்னால புடிச்சா நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு எதுக்கு நீங்க ரூ. 20,00,000 செலவு பண்ணி ஊர கூட்டி, கல்யாணம் பண்ணி, வெளியில நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி காமிச்சுட்டு, ஸோ இத நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாவது அவங்க ஃபேமிலியாவது நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதனால இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி வர்ஸ்ட் திங். கலாச்சாரம், கல்ச்சர், ரிலீஜியன் இதெல்லாம் நான் பேசல. உங்க மென்டல் ஹெல்த்துக்கு அது வெரி வர்ஸ்ட் திங். அண்ட் அது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் கூட. அவங்க வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஒரு அபியூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. வாலண்டியரா அவங்க போய் விழறது தான் நம்ம சொல்ல முடியும். தேவையில்லாமே அவங்க ஒரு லைஃப்குள்ள தேவையில்லாத விஷயத்துக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றன்ற பேர்ல எஸ். ஃபன், எந்தூசியாஸ்டிக், ஃபேண்டசைசிங், எக்ஸ்ப்ளோரிங்ன்ற பேர்ல they get into a trap which is leads to mental health and எஸ். இத நான் வந்து ஈஸியா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தேவை ஒரு ஃபன், ஃபேண்டசி, நிறைய ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அத ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க பார்க்காம, அந்த ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது உங்க பார்ட்னர் கிட்ட பாருங்க. ஸோ உங்க பார்ட்னர் கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட் லவ்வ எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட எப்படி புதுசு புதுசா நீங்க வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ கிரியேட் பண்ண முடியும்னு பாருங்க. லைஃப் வில் பி மோர் ஈஸியர் இல்லையா? யா நீங்க இந்த பாயிண்ட்ல எனக்கு சொன்ன விதம் லைக் விஷயம் என்ன நீங்க சொல்ல போறீங்கன்றது எனக்கு புரிஞ்சது என்னன்னா கம்யூனிகேட் பண்ணுங்கன்றீங்க பார்ட்னர் யா கிட்ட. டெஃபினெட்லி. டாக் அபவுட் எவ்ரிதிங் அபவுட் த செக்ஷுவாலிட்டி. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு எதிர்பார்ப்பது அது அவங்க உங்களோட பார்ட்னர் கிட்டே கம்யூனிகேட் பண்ணா ஈவன் இஃப் யூ காண்ட் யூ வில் ட்ரை. ஈவன் இஃப் ஷீ காண்ட் ஷீ கேன் ஏபிள் டு ட்ரைன்றது தான் நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. இத வந்து நான் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஒரு பிசினஸ் ரிலேட்டடா கொண்டு போறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு பிசினஸ்க்கு நீங்க வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஒரு கேபிட்டல் நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் போய் வைஃபோ இல்ல ஹஸ்பண்டையா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அதுவா உங்களோட பிசினஸ்? ஸோ இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணாலே போதும். ஒரு பேசிக்கான ஒரு எமோஷன்ஸ். அது நம்மளுக்குரியவங்க, நம்மளோட விஷயம். அதான் வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஈருடல் ஓர் உயிர்ன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத நம்ம ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணாலே போதுமே. ஸோ ட்ரூ. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி போலீஸ் வந்திருந்தாங்க உங்கள் லைஃப்பில் லைக் உங்களோட சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்ணுறப்போ இது மாதிரி ஏதாச்சும் கேஸ் வந்திருக்கா? இந்த கேஸ்க்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? என்ன கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஈஸியாக புரியுது வரும். ஆக்சுவலி நாட் எக்ஸாக்ட்லி இந்த கேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது மாதிரி ஒரு ரிலவென்ட் கேசஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கேஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன் நானு. ஸோ அதில் மோஸ்ட்லி நான் ஐடென்டிஃபை பண்ணது ஒரு கேஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்ல. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கப்புள் வந்து அவங்க வேணும்னே அதாவது எங்களுக்கு ஒரு ஃபன் த்ரில்லாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். அது இன்னொரு கப்புள் சொன்னது என்னன்னா, எல்லாரும் பண்ணுறாங்க அதனால நாங்களும் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இது என்ன ட்ரையல் ரூமில் போய் ட்ரெஸ்ஸை நம்ம வந்து போட்டு பார்க்குறோம். இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்ற மாதிரி விஷயம் கிடையாது. செக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டல் ஹாப்பினஸ்க்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது நம்ம வந்து ஒரு ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்லேயே அதை கொடுப்போம். நம்ம ஒரு செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இல்லை நீங்கள் எப்படி ஒரு செக்ஷுவல் ஹைஜீன் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அந்த எஸ்டிடி பற்றி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. படித்தவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க, படிக்காமல் இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுட் ஹாவ் சம் மாரல் அண்ட் செட் சம் பவுண்ட்ரிஸ். அந்த பவுண்ட்ரிஸ் நம்ம செட் பண்ணிக்கிட்டாலே போதும். அடுத்தவங்க பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்து பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல.